Shiva 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 28 தேதி ஆயிருக்குது. அடுத்த மாசம் ஆவணி மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆவணி மாசத்தினுடைய சில சிறப்புகள் சொல்லலாம் உங்களுக்கு. இந்த ஆவணி மாசம் சூரியன் சிம்மத்தில் இருப்பார், பவர்ஃபுல்லா இருப்பார் இல்லையா? அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் எல்லா கிரகங்களும் வேலை செய்யுது. அதுக்கிட்ட ஒளி வாங்கி தான் நம்ம செய்யறோம். சூரியன் தான் நமக்கு முதல் கடவுள். அவர் தான் புராணப்படி ஸ்ரீமத் நாராயணன். அந்த பகவான் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஆவணி மாதத்துல நமக்கு கிருஷ்ணனா அவதாரம் எடுக்கிறார். இங்க அவதாரத்துல தசாவரத்துல ஒரு அவதாரம் வேலையாகும். அதான் உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமி வருது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஊருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக அந்த சிஷ்ட பிரகாரம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து நன்மை செய்யறதுக்காக வரார். இந்த ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி வருது. ஏன்னா விநாயகர் கூப்பிட்டு தான் சுக்லாமிரதம் வைஷ்ணவம் சதுர்பூஜம் பிரசாந்த தேகம் சொன்னார் இல்லையா? ஆரம்பிக்கும் போது நமக்கு பார்த்தோம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஏதோ ஒரு கேட்வே வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஆவணி மாசம் பிறப்பு கடவுள், ஆவணி மாசம் தான் சூரியன் ஆட்சியா இருக்காரு, ஆவணி மாசம் தான் பவர்ஃபுல்லா இருக்காரு, ஆவணி மாசம் பேஸ் பண்ணி தான் சூரியனை பேஸ் பண்ணி தான் ஜோதிடம் உருவாயிருக்குது. அதனால என்ன கிடைக்கிற இந்த வாதத்துலதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவதாரங்கள் எடுத்தாகணும், பிறகு உற்பத்தி பண்ணி ஆகணும். கண்ணதாசன் சொன்ன மாதிரிதான். அவர் என்ன சொல்றாரு? அவரு பாமர ஜாதியில் நான் தனி மனிதன். கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, பாமர ஜாதியில் நான் தனி மனிதன், படைப்பதினாலே என் பெயர் இறைவன். என் பெயர் நான் இறைவன் சொல்ல, என் பெயர் இறைவன். இறைவன் கூப்பிடுறாங்கப்பா, நானும் படைப்பு கடவுள் தான், நிறைய கவிதைகளை படிச்சிருக்கிறேன், அதனால என் பெயர் இறைவன், நான் இறைவன் சொல்ல கிடையாது. பார்த்துக்கலாமா? சரி, ஓகே. தம்பி போட்டாரா? உள்ள எடுத்துருவாங்க. சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, ஜாதக ரீதியாக அந்த ஆவணி மாசம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. அதுல அஷ்டமி, கோகுலாஷ்டமி வருது. கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கிறாரு உலக நன்மைக்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி தான் கேட்பி. ஸோ ஆவணி மாசம் நமக்கு ஜோதிடத்துல முதல் மாசம். அப்போ இந்த நம்ம லக்னம் அவர் சொல்லியிருக்காரு, தப்பை பொறுத்த வரைக்கும் துலா லக்னம் சொல்லியிருக்காரு. ராசி பாத்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஜாதகத்துல விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்படி வச்சுக்கேன், செவ்வாயில இருந்து கொண்டு போலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம், நீயா நானா நிகழ்ச்சி. அதுல அந்த ஆங்கர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணை கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் எழுதுங்க அப்படிங்கிறார். 30 பேர் எழுத சொல்றாங்க. அந்த பொண்ணு கெடுக்கெடுன பக்கத்துல இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள், போக்குவரத்து ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாத்து பேரையும் கடன்னு 30 பேர் எழுதிருச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னாக்கா, இதுல ஒரு 5 பேர்த்த அழிச்சிருங்க அப்படிங்கிறார். முதல்ல அந்த பொண்ணு ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களுடைய 5 பேர்த்த அழிச்சிரு. ஓகே. ரெண்டாவது இன்னொரு 5 பேர்த்த அழிச்சிருங்க அப்படிங்கிறார். அவங்க சுற்றுச்சூழல், உற்றார் பக்கத்துல இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி கொஞ்சம் 5 பேர்த்த அழிச்சாச்சு. இப்படியே சொல்லிட்டு கடைசியில 4 பேர் பெட்டிங்ல இருக்கிறாங்க. அது யாருன்னா அவங்க அப்பா, அம்மா, தன்னுடைய கணவர், தன்னுடைய பையன். இது என்ன பண்றாரு அவரு? இதுல உங்களுக்கு பிடிக்காத பேரை ஏதோ அழிக்கணும் இருக்குதோ 2 பேர்த்த அழிச்சிருங்க அப்படின்னு. அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவங்க அப்பா அம்மா பேர்த்த அழிச்சிரு. இது ஏன் அழிச்சுங்கிறதுக்கான காரணத்தை அப்புறம் சொல்றேன். ஓகே, சரி. அப்புறம் இன்னும் ஒரு பேரை அழிக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேக்குது. அது தன்னுடைய மகன் பேரை அழிச்சு. அப்புறம் இப்ப யாரு இருக்காருன்னா கணவர் மட்டும்தான் இருக்கிறார் அந்த இடத்துல, கணவர் மட்டும்தான் இருக்கார். அது அப்பா அம்மா பேரை ஏன் அழிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா அம்மா எனக்கு முன்னாடியே போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவான், என்னை யாரும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் கடைசி வரைக்கும் என் கூட வரவரு என் கணவர் தான். இந்த கணவருக்கு இந்த இடத்துல ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த விஷயத்தை ஏன் இந்த இடத்துல பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த செவ்வாயினுடைய வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, லக்கணம் தப்பி போட்டானே, ராசியை போட்டானே செவ்வாயினுடைய வீடு, அது அந்த ரிஷபத்துக்கு 7வது வீடு. ரிஷபத்துக்கு 7வது வீடு புரியுதா உங்களுக்கு? மேஷத்துக்கு 7வது வீடு சுக்கரன், அது ஆணுக்கு சுக்கரனை சொன்னாங்க.
வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை வச்சிருக்கிறாங்க இல்லையா? செவ்வாய் தான் முக்கியமான சமாச்சாரம். அப்ப நீங்க செவ்வாயை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. செவ்வாய் எப்படி எல்லாம் கூப்பிடுறோம்? சமஸ்கிருதத்துல குஜன். நாம அது கோபமா இருக்கிறதுனால அங்காகாரன். அப்புறம் மங்களக்காரகன், சேந்த மங்கலம், இப்படி பல்வேறு பேர்ல நம்ம கூப்பிடுறோம். இந்த செவ்வாய் தான் யோகத்துக்கு அடிப்படை காரகன். செவ்வாய் தான் மங்களக்காரகன் சொல்றோம், பூமிக்காரகன் சொல்றோம். இப்ப இன்னொரு சம்பவத்துக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த செவ்வாய் இப்ப எங்க இருக்கார்? ரிஷபத்தில் இருக்கிறார். அந்த தத்துவத்துல என்ன ராசி? நில ராசி. அது கூட யார் இருக்கிறா? குரு இருக்கிறார். இப்ப கடந்த 30ஆம் தேதி நமக்கு தெற்க இருக்கிற கொங்குநாடு, நமக்கு தெற்க இருக்கிற வயநாடு, நமக்கு தெற்க இருக்கிற கேரளாவில் அது நிலச்சரிவு ஏற்படும் இல்லையா? கிட்டத்தட்ட இன்னைக்கு கண்டிஷனுக்கு 400 பேர் புதைவிட்டு போயிட்டாங்க, இறப்பு ஏற்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 400 பேர் இறப்பு ஏற்பட்டு போச்சு, ஆள் தொலைகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன காரணம்? இப்ப நில ராசியில செவ்வாய் சேரும் போது, நிலராசி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, வரிசையா 3 நிலராசி இருக்குது. 3 நிலராசிலையும் செவ்வாய் போகும்போது, சுக்கிரன குரு சேரும் போது அந்த இடத்துல மழையினால் நிலச்சரிவு ஏற்படும். எப்படி புயல் மழை வருதோ அது மாதிரி நிலச்சரிவு வரும். செவ்வாயினால ஒரு பக்கம் நெருப்பு, அமேசான் காடுகள் பிடிச்சிட்டு எரியுது. செவ்வாயினால ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எரிமலை வெடிக்குது. செவ்வாயினால விபத்துக்கள். செவ்வாய் அக்காகாரகன், நிலத்துல ரொம்ப பூமிக்காரகன், கோபக்காரகன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்குள்ளாக ஏகப்பட்ட கத்தி கபடா மக்காரா சொல்லிட்டு ஏகப்பட்ட கொலைகள் நடந்தது நமக்கு. இந்த செவ்வாய் தான் அடிப்படை காரணமா இருக்கு. ஒரு ஜாதத்துல நிலராசியில செவ்வாய் இருக்கும் பட்சத்துல உங்களை பொறுத்தவரைக்கும் பூமியினுடைய அதிர்வோ, பூமியினுடைய நிலச்சரிவோ, அதீத மழை பெய்யறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா கோபதாபங்களோ, நிலத்துல இருக்கிற பூமி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிறதோ, அந்த ஆயத்தால நம்ம போராட்டம் நடத்துதோ அந்த வாய்ப்பு உருவாகுது. இதான் செவ்வாய் காரணம். இப்ப நம்ம கல்யாண விஷயத்துக்கு வரலாம். ஜோதி எடுத்து இந்த செவ்வாய் இருக்கிறான்னு பார்த்தோம். இப்ப கல்யாணத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? 7ஆம் வீட்டை பாக்குறீங்க. 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு? 7ஆம் அதிபதி வசதியா இருக்கிறாரா, சுமாரா இருக்காரா, நிச்சயமா இருக்கிறாரா? இப்ப ஜோதி இடத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தான். அவங்க லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வேறையா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஜாதத்தை வாங்கி பிரச்சனை பண்ணும்போது அந்த லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் பார்க்கணும், இந்த செவ்வாயை பார்க்கணும். அப்பதான் 7ஆம் வீடு அது நிரந்தரமாகும். புரியுதா உங்களுக்கு? பேசிக்கா ஒரு ஜாதத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி நல்லா சூப்பரா இருக்காரு, 7ஆம் வீட்டுக்கு 5ல இருக்கிறாரு, அந்த ஜாதத்துல செவ்வாய் நிச்சயமா இருக்கு கடகத்துல, அது மன வாழ்க்கை அவ்வளவு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல இருக்கிறாரு, அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு, அந்த மன வாழ்க்கை அவ்வளவு சரியா இருக்காது. 7ஆம் வீட்டுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு வேற பக்கம் இருக்கிறாரு, ஆனா செவ்வாய் தனியா வேற பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. அந்த செவ்வாய் அந்த ராசி கட்டத்துல அந்த ஸ்டேட்டஸை வச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 7ஆம் வீட்டு 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு, 7ஆம் வீட்டுக்கு அதிபதியோ 7ஆம் வீட்டுல இருக்கிற கிரகத்தையோ நீங்க நிர்ணயம் பண்ணணும். அப்பதான் அந்த மன வாழ்க்கை சரியா வரும். அப்பதான் அந்த திருமணம் என்பது பூர்த்தி ஆகும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வணக்கம் ஜீவா. வணக்கம் வணக்கம் பிள்ளைவாள். தம்பி 2 சேர் கொண்டு வாங்க. சேர் அங்க எடுத்து செல்வா. அதனால உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்து போட்டீங்கன்னாக்கா, அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இப்ப ரிஷப லக்னமா இருக்கு, அந்த 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துல இருக்கிறார். இப்போ அந்த கணவன் அந்த மனைவியுடைய நிலை எப்படி இருக்கும்? அதனால சரி, பணம் 7 கோடி செவ்வாய் லக்னம், ரிஷப லக்னம், 7ஆம் வீட்டுக்கு அது செவ்வாய். பெண் ஜாதகம், பெண்ணை பத்தி தான் பேசணும், ஆணை பத்தி பேச. ஆணை கொண்டு வராதீங்க, பெண்ணை பத்தி பேச. எப்படி? கரெக்ட். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாயி செவ்வாய் லக்னத்துல இருந்தான். சரி, ஓகே, சரி. மாற்று கருத்து ஏதாவது இருக்கா?
சரி, ஓகே. மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? மாற்று கருத்து உண்டு. ஓகே. ஒரு ஜாதகத்துல சரி, இப்ப துலா லக்னம் மாறுத லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி அவருடைய கான்செப்ட் வரிசையா பாக்க. இத வேற ஏதாவது அவர் கேட்க வேணாம், அவர் பாடிடுவார். ஏதாவது மாற்று கருத்து விட்டா செல்வா? ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்திலே இருந்தா அது கணவனாகட்டும் மனைவியா இருக்கட்டும், தான் என்ன தப்பு பண்ணாலும் தான் கைக்குள்ள வச்சுக்கோ. அப்படி அதாவது அதை மறைச்சிட்டு எங்க கணவர் உத்தமானவாரு, எந்த தப்பு பண்ண மாட்டாரு, அவர் எனக்கு வேண்டியப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி பேர்ல தன்னுடைய கணவர் பேர்ல தான் பாசமா இருப்பாரு. வேணாம், ரிஷபத்தை மட்டும் வச்சுக்கலாம். துலாத்துக்கு அப்புறம் போலாம். மாற்று கருத்து புரிஞ்சுக்க சார். அவர் ஜாதகம் அப்படி இருக்குது, நான் பார்த்த ஜாதகம் இப்படி இருக்கு, நீங்க பார்த்த ஜாதகம் அப்படி இருக்கு. அதுக்கு மேல நீங்க சொல்லணும். ஓகே. அதாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம், அது எந்த ஆட்சேபனும் கிடையாது. அவரும் ஜோதிடம் பார்த்து ஜெயிக்கிறாரு, நானும் ஜெயிக்கிறேன், மலரும் ஜெயிக்கிறேன், இந்த பாப்பாலும் ஜெயிக்கிறான். புரியுது உங்களுக்கு? அப்ப என்னன்னா அவங்களுக்கு கூட வாக்குப்படிதான் அவங்க டயக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்ற செல்வம் செட் ஆகும். இப்ப உங்களுக்கு அன்னைக்கு பொறுத்து, நேரத்தை பொறுத்து, உங்க ஜாதகத்துல உங்க டைமை பொறுத்து நீங்க சொல்றது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு கெட்ட நேரமா இருந்தா அப்போஸ் பண்ணிட்டே இருக்கும். என்ன சார் நீங்க சொல்றீங்க, லூஸ் மாதிரி அப்படியே சொல்றேன், என்கிட்ட லூஸ் மாதிரியே பேசுறீங்க சார். இவர்கிட்ட பேசுற கூட உங்களுக்கு சண்டைக்கு போக மாட்டேன். யார்கிட்ட பேசுறேன் மலர் கொஞ்சம் கோச்சுக்கோ. அந்த பாப்பா சின்ன பாப்பா என்ன ஒண்ணு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு சிவா 7ல இருந்தா இந்த பாப்பா கோபதாபங்கள் போக்குவரத்து உண்டு. ஆனா தன்னுடைய கணவரை எந்த ரூபத்திலையும் அது விட்டு கொடுக்காது, கணவரை கண்டுகருத்துமா பார்த்துக்கணும். ஓகே. அப்படியே வந்திருக்க ரிஷப லக்னத்துக்கு அந்த 2ல செவ்வாய் இருக்கிறதா வச்சுக்கோ. ரிஷப லக்னத்துக்கு 2ல செவ்வாய் இருக்காரு, அது யாருடைய வீடு? மிதுன ராசி, புதனுடைய வீடு. புதனுக்கு செவ்வாய் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பகையா இருக்கும். அங்க புதனுடைய நட்சத்திரம் எதா இருக்கா? அதை கவனிக்கலாம். புதனுக்கு செவ்வாய் பகையா இருக்கலாம், ஆனா புதனுடைய நட்சத்திரங்கள் அங்க இருக்குதா? அப்படி வேலை செய்யும். அது வீட்டுல இருக்கிறதுனாலே கருத்துல சொல்லிடக்கூடாது. புதனுடைய நட்சத்திரம் அங்க இல்ல, ஆனா செவ்வாய் குருடைய வீட்டுல இருந்தா வறுமையை கொடுக்கும், பொருளாதார சரிவை கொடுக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் பொருளாதார தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அங்க அங்க செவ்வாய் குருடைய வீட்டுல இருக்காருன்னு நீங்க சொல்லக்கூடாது. செவ்வாய் போய் பய சொல்லக்கூடாது. ஒருடைய நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் போய் சீட்டிங் ஆனாதான் அந்த பேச்சு. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜோதி எடுத்தா எந்த இடத்துல எந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். ஒரு இடத்துல சரிக்கிறேன், ஒரு இடத்துல தப்புக்கிறேன். ஜோதி இடத்துல ஒரே விஷயத்த ஒரு இடத்துல சரிக்கிறேன், ஒரு தப்புங்கிறார், ஒருத்தர் சரிக்கிறேன், நான் தப்புக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜோதிடங்கிறது என்னன்னா எந்த விஷயத்த எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணுங்கிறதா ஜோதிடம். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதான் வேத ஜோதிடம். இதுல இருந்தா பிரிஞ்சதுதான் இவரு பாப்பா இது மலர் சொல்றது, அந்த பாப்பா சொல்றது, நம்ம விஜயன் சொல்றது. அவர் மூலனுக்குள்ள படிச்சுட்டு தெளிவா வச்சிருக்கிறார். நான் விஜயன் வந்துட்டார் 100 ஆயிடுச்சு. சரி, இப்ப என்ன அர்த்தம்? அந்த 2ல சிப்பாய் இருந்தா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கோபமா இருக்கும். ஏற்கனவே கோபமா தான் கொஞ்சம் கோபமா இருக்கும். இப்ப வறுமை அந்த இடத்துல இருக்கும். ஆனா அந்த 2ல சிப்பாய் இப்ப 7ஆம் வீட்டுக்கு 2ல இருந்தா அந்த திருமண வாழ்க்கை காதல் திருமணமா இருக்கலாம். காதல் திருமணம் இருக்கும், அல்லது சொந்தமா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், வேண்டியப்பட்டவங்களா இருக்கலாம், ஆல்ரெடி எனக்கு ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணா கூட இருக்கலாம். அந்த மாதிரியான சமாச்சாரம் கூட இருக்கலாம். உங்களை பொறுத்தாய் மன வாழ்க்கை இருந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சரி. இப்ப அந்த செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்கிறான்னு கடகத்துல 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ அது 3ஆம் பாவத்துல போய் எப்படி இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை என்பது கொஞ்சம் டிலே ஆகும். மன வாழ்க்கை என்பது டிலே ஆகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த செவ்வாய் இங்க நிச்சயமாயிடுறாரு. அது பூசத்துல ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கக்கூடிய அந்த சனியுடைய சாரமான பூசத்துல போய் செட் ஆயிட்டாருன்னா அவன் என்ன கேட்டீங்கன்னா அந்த மன வாழ்க்கை அவ்வளவு தூரம் சோபிக்காது, கஷ்டமா இருக்கும், திருமண தடை உருவாக்கும். சரி, இவர் வரிசையா நட்சத்திர சார் ஆயுத நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல தான் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்கிறாரு. இங்கதான் அவர் சொன்னது. இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வீட்டுல இருக்கிறதுக்கும்
குருடைய சாரத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தம்பி கேட்கிறாரு, ஆயில நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சொன்னீங்க, ஆயில நட்சத்திரம் என்ன பண்ணுங்க? ஆயில நட்சத்திர சாரத்துல அந்த 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் நீச்சமாகாட்டாலும் நல்லா இருந்தாலும் புதனுடைய வீட்டுல இருந்தாலும் திருமண தடை ஏற்படும், கல்யாணம் நடக்காது. சார் அது ஒரு 7ஆம் பாவத்தை பத்தி சொல்லிட்டேன், அப்புறம் வரலாம், அப்புறம் வேற வரலாம். ஆமா வரலாம் 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 இருக்கு, அது போலாம். அதுக்கு பார்த்து கேட்டீங்கன்னாக்கா இந்த ஜாதக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயிலத்தை சொன்னோம். அதுக்கப்புறம் சிம்மத்தில் இருக்க 4 இப்ப 4ஆம் பாவங்கிறது என்ன? உறவு, ரொம்ப நெருங்கிய உறவு, தாய் வழி உறவு, தாய் மாமழ வழி உறவு, தாயை பத்தி சொந்த மனையை பத்தி, வீடு மனை விருத்தி, மாடு பால் பாக்கிய மனை விருத்தி செய்யக்கூடிய வண்டி வாழ், இதை பத்தி எல்லாம் பேச. அப்ப இந்த 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் 4ல சிம்ம வீட்டுல இருக்காருன்னா சூரியனை மாத்துங்க, செவ்வாய் இருந்தாரு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தத்துல, நெருங்கிய சொந்தத்துல அல்லது தூரத்து உறவுகள்ல இது மன வாழ்க்கை அமையும். அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா, அந்த பையனுக்கு அப்பா அம்மா, வண்டி வாகன சுகம் போக்குவரத்து எல்லாமே இருக்கும். நீங்கெல்லாம் இருக்கான்னு கேட்க வேண்டிய விஷயம் இல்ல. எங்க பொண்ணுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்னா அது என்கிட்ட ஏற்கனவே இருக்குதுங்க பாரு. சார் 4ஆம் பாவங்கிறது இது சார். 4ஆம் பாவங்கிறது நெருங்கிய உறவு, தாய் வழி உறவு. 4ஆம் பாவங்கிறது தாயார், வீடு மனை, தகப்பனார் போல சூரியன் விட்டுருங்க. நீங்க 4ஆம் பாவங்கிறது நம்ம ரிஷபலக்கிறதுக்கு பொதுவா 4ஆம் பாவங்கிறது தாயார் வீடு, தாய் வழி உறவுகளை குறிக்கூடியது. தாயாரை பத்தி இருக்கு, நீங்க குடியிருக்கிற மனையை பத்தி சொல்லக்கூடியது, உங்களுடைய சொந்த பந்தங்கள் தாய் வழி உறவுகளை பத்தி பேசக்கூடியது, தாய் மாமனை பத்தி பேசக்கூடியது, நீங்க வச்சிருக்கிற வண்டி வாகனத்தை பத்தி பேசக்கூடியது, நீங்க வச்சிருக்கிற மாடுக்கண்டு பால் பாக்கியத்தை பத்தி இதை பத்தி தான் பேசு. நீங்க அங்க போகக்கூட சூரியனை பத்தி மறந்துடணும். இங்க ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ல இருந்தா அந்த வரக்கூடிய மணமகன் எனக்கு சொந்தக்காரனா இருப்பான், எனக்கு தெரிஞ்சவனா இருப்பான், அவர் வண்டி வாகன சுகம், வீடு மனை போக்குவரத்து எல்லாமே உண்டு. அப்புறம் தான் 4ஆம் அதிபதி எப்படி ஊடு இருக்கிறாரு, வாடகை வீட்டுல குடியிருக்கிறாரா அல்லது வந்து பாத்தீங்கன்னா மாட மாலை இருக்கிறாரா, கூட கோபுரத்தில் இருக்கிறாரா, பால்கண்ணி வச்சிருக்கிறாரா, விவசாயம் பண்றாருங்கிறது அங்கதான் போகணும். நீங்க புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இப்ப மனைவியை பத்தி பேசணும், கணவரை பத்தி டைரக்டா எடுத்தோம்னா அது போயிட்டே இருக்கலாம். ஓகேவா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? சரி, அப்புறம் 5க்கு வர எங்க கன்னியில இருக்கிற இந்த கன்னிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கன்னி தான், அந்த கன்னி ராசி தான் டேர்னிங் பாயிண்ட், பூமிக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட். அதனாலதான் கட்டம் மடக்கி வச்சிருக்கிறேன். பெரும்பாலான ராக்கெட் விடும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கண்ணில சந்திரன் இருக்கும் போது தான் விடுவாங்க. ஏன்னா பூமியுடைய சுழற்சியில நமக்கு அந்த கேப் இருக்கணும். லட்சக்கணக்கான சேட்டலைட் சுத்திட்டு இருக்குது, லட்சக்கணக்கான சேட்டலைட் சுத்திட்டு இருக்குது. அப்ப கண்ணில செவ்வாயோ அல்லது சந்திரனோ ரொம்ப நேரம் இருப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த டைம் பிக்ஸ் பண்ணி தான் ராக்கெட் விடுவாங்க. அது விஞ்ஞானமும் ஜோதிடம் ஒண்ணு சொல்றது, ஆன்மீகம் ஜோதிடம், இப்ப விஞ்ஞானமும் ஜோதிடம். அப்ப அது விடுவாங்க. அது எதுக்காக சொல்றோம் கேட்டீங்கன்னா கன்னி ராசி புதனுடைய உச்ச வீடா இருக்குது ஜாதகத்துல. அப்ப 5ஆம் பாதிபதி, அப்ப புதன் அங்க, புதன் யாரு? மூளைக்காரகன், அறிவுக்காரகன், ஆத்மக்காரகன். அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருப்பாரு? தனக்கு வரக்கூடிய கணவர் அதாவது அறிவும் ஆற்றலும் உள்ளவராக இருப்பார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கண்ணியில இருந்தா என்ன படம்? இது அது புதன் வீடா போச்சார். ஒரு 3000 சும்மா ஒன்று இல்ல 3 புதனுடைய வீடு இல்ல. நீங்க காதலுக்கு நான் சொல்ல வரேன், காதலுக்கு 9க்கு வரேன். இப்ப ஜாதகத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவர் கேட்கறதெல்லாம் புரிஞ்சுக்க. அதாவது 5ஆம் பாவம் என்பது காதலை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் தானே, அது புதனுடைய வீடு தானே, ஒரு காதல் கல்யாணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஒரு ஜாதகத்துல புதன் தனித்த புதன் 7ல இருந்தாலும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவோட சேர்ந்திருந்தாலும் சொல்வா சுச்சி கரெக்ட். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு புதனோட சேர்ந்திருந்தாலும் அவருக்கு பலதார தோஷம். அங்க இழுத்துட்டு போய் சார் மறுபடியும் வேற பக்கம் போயிடும் ரூட்டு, மறுபடியும் இங்கே இருக்கு அங்க போக. புரியுதா உங்களுக்கு? அந்த புதன் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய சமாச்சாரம். ஒரு ஜாதகத்துல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அப்படி மேஷ லக்னமா இருந்து லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு சந்திரன் அந்த லக்னத்துக்கு 12க்கு போயிட்டாருன்னா என்ன ஆகும்? நீங்க சொல்ற பாணி மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் 12 இருக்காரு. 12ல புதன் இருக்கிறாரா? யார் இருக்கிறா? தேவதை இருக்கிறாரா? புதனுக்கு போயிட்டா என்ன ஆகும்? இல்ல இது நீங்க சொல்ல முடியாது.
சொல்ல முடியாது சார். அவங்க ஜாதகத்தை உட்கார சொல்ல முடியாது. பர்சனலா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அந்த புள்ள. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் 12க்கு போய் ரேவதி சாரத்தை ஏறிந்தா இந்த தாயாருக்கு 3 கணவர்கள் உண்டு சார். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். இருங்க, சைலண்டா இருக்கு. இல்ல கொஞ்சம் இந்த அந்த மைக் போட்டா எக்கோ ஆகுதுங்கிறதுக்காக இதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்படி வாங்க. ஐயா கிட்ட வந்துருக்கு. எப்படி வந்துருக்கு? மைக் ஒர்க் ஆகுதுங்க. அது போட்டா இது வேலை செய்யணும் யூடியூபுக்காக. அப்புறம் அது வேற மைக் போன இப்ப கிடைக்கல. அது கிடைச்ச வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். அது கிடைக்கல. 6000 ரூபாய் சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்ல நாங்க அரேஞ்ச் பண்ணி அது மீட்டிங்லயே பேசலாம். அவங்க எக்ஸ்பர்ட் சார். அவங்க கடைசியில் கூட உட்காருவாங்க. நான் கூட தான் கடைசி மீட்டிங்ல உட்கார்ந்தேன். நான் +2 அந்த பாப்பா படிக்கும்போது 1000 மார்க் வாங்கிருக்கு. நான் 700 மார்க். ஆனா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? எங்க ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு அவார்ட்லாம் கூட கொடுத்தாங்க. நான் தான் +2 2வது +2 பாடவே கிடையாது. இந்த பாப்பா 1000 மார்க் வாங்கிட்டு பிஎஸ்எம்எஸ் நாங்க தான் சேர்த்து சொன்னோம். அந்த பாப்பாளுக்கு அவங்க அம்மா சேர்த்துனாங்க. பிஎஸ்எம்எஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. ஜோதிடத்தை படிக்க சொல்லி நாங்க சொன்ன அவங்க அம்மா சொல்லிடுச்சு. வாலி வரலையா? சரி, இவ்வளவுதாங்க சத்தம் போட முடியும். கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஹலோ ஹலோ அம்மா இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேசலாங்க. முடியாது. மீட்டிங்ல இருக்கிறேன். மத்தியானம் தான். புரியுதா உங்களுக்கு? சோ கன்னி ராசியில 7ஆம் வீட்டுக்கு ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கன்னியில இருந்தா அவளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அறிவாளியா இருப்பார். அப்படி வச்சுக்கலாம். புதனுங்கிறது அறிவை கொடுக்கக்கூடியவர், இயலிசை நாட்டியத்தை கொடுக்கக்கூடியவர், நடனத்தை கொடுக்கக்கூடியவர், வித்தையை கொடுக்கக்கூடியவர். அப்ப நாஸ்வர வித்வான் இருக்கிறாரு. அவர் கல்வி கிடையாது. ஆனா அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? வித்தை. புரியுதா உங்களுக்கு? அது வித்தை கத்துக்கிட்டார். சிலம்பம் வாத்தியார் இருக்கிறாரு. அது வித்தை உங்களை பொறுத்த வரைக்கும். சோ அதனால அந்த கல்விதான் அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த புதனுடைய வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு விதத்துல பெரிய ஆளாயிருவாங்க. கமலஹாசன் இருக்கிறாரு. அவர் கமலஹாசன் ஒன்றும் பெருசா படிக்கல. ஆனா ஒரு ஆண்டு வருமானம் ஒரு 20 கோடி ரூபாய் ஆவரேஜா. ஆண்டு வருமானம் 20 கோடி ரூபாய். ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதி 24 கோடி ரூபாய். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் புதன் என்பது வித்தைக்காரனா இருக்கிறாரு. புதன் என்பது அறிவுக்காரனா இருக்கிறாரு. அறிவு ஆற்றல் உள்ளவரா இருப்பாரு. இப்ப தனக்கு வரக்கூடிய கணவர் அறிவாற்றல் உள்ளவரா இருப்பாருன்னு சொல்லுது. அவ்வளவுதான். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு போறாரு. துலா போட்டுக்காரு தம்பி. துலா லக்னம் போட்டார். இப்ப ஒரு ஜாதகத்துல அந்த இரு ஆதிபத்தியம் இருக்கு. இந்த இரு ஆதிபத்தியத்துல நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு உண்டு. நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஈஸி. இப்ப அந்த இரு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பொறுத்த வரைக்கும் மூலத்திரிகோண ராசி எதுவோ அதுதான் முதல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதுல நம்ம சக்தி குருக்கும் நம்ம தென்னரசுக்கும் ஒரு கான்ட்ராவர்சி உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா திசை நடத்தக்கூடிய அந்த கிரகம் முதல்ல எந்த ராசியை கிராஸ் பண்ணுதோ இந்த ராசியோட பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொன்னா அந்த மூலத்திரிகோண ராசி அதான் முதல்ல வேலை செய்யும். மூலத்திரிகோண ராசி ஆஃப் ஆயிட்டா இது வேஸ்டா போயிடும். அப்போ அங்க லக்னாதிபதி 8,000. இப்ப 8வது ராசி பொருத்தம் பார்க்கும்போது பாக்குறோம் 8வது ராசினா ரிஜெக்ட் பண்றான். இருக்கிற ராசியே 12 ராசி தான். அப்ப 7வது ராசி 8வது ராசியில பாத்தீங்கன்னா எப்படி கல்யாணம் பண்றது? எப்படி கல்யாணம் ஆகும்? அந்த ஜாதகத்துல விதிவிலக்கு என்ன கொடுத்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா அதாவது 8வது ராசி இருக்கிற பட்சத்துல ராசி அதிபதி நல்லா இருந்தா கட்பா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். 8வது ராசி அங்க இல்ல, அது படிக்கணும். அப்போ லக்னாதிபதி சுக்கிரன், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அது செவ்வாய். இந்த ஜாதகத்துல சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்கிறாரு. இங்கதான் நீங்க சொன்ன ஆதிக்கம் அதிகமா இருக்கு. மனைவியுடைய கை ஓங்கி இருக்கு. எல்லா வீட்லயும் எங்க வீட்டுல கூட தான் மனைவி கை ஓங்கியது. கேட்டுதான் வரேன், சொல்லிட்டு தான் வரேன், சாப்பாடு போட்டு தான் சாப்பிட்றான். இப்போ மணி ஆயிட்டு சண்டை போடுறேன் அப்படின்னு என்ன காணாது என்ன பண்ணிட்டு இருக்க கேக்குறாங்க. ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் அனுபவ ரீதியா சொல்றாரு. அவருக்கு அனுபவம் கிடையாது, மக்களை பார்த்து சொல்லுது.
அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தன்னுடைய வீடான 8ஆம் பாவத்துல இருந்தா முதலீடு, கொள்கை, அவமானம், வெளிநாடு பயணம், வெளிமாநில பயணம், அது மாதிரி பாத்தீங்கன்னா காலில் சக்கர கட்டா சுத்திட்டே இருக்கிற மாதிரி அந்த வேலை, தன்னுடைய வேலைக்கு உள்ள அந்த கணவன் வருவாரு. அவரு நாமினேஷனுக்கு அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த வீட்டுல ஜாஸ்தி இருக்க மாட்டாரு, வெளியே சுத்திக்கிட்டே இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? வணக்கம் லட்சுமிமா, நான் அனுப்புறேன், பார்த்து சொல்றேன். நீங்க மீட்டிங்ல இருக்கிறேன், பார்த்து சொல்றேன். சரி, புரியுதா உங்களுக்கு? இப்ப லக்னாதிபதி சுக்கிரன் 8ல இருக்கிறாருல, லக்னாதிபதி 8க்கு அதிபதி அவர் தானே. அப்ப அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையா இருக்குதா இந்த ஜாதகத்துல. இந்த இடத்துல அந்த ஒய்ஃப் மனைவி என்ன சொன்னாலும் இந்த கணவர் கேட்பாரு, அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைனால கேட்பாரு. செவ்வாய் கொஞ்சம் தூரமானதை கேட்க மாட்டாரு, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தா கேட்பாரு, வேணுமில்ல எனக்கு, நான் சும்மா இருக்க முடியாது சாமி. சோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அங்க டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகார தோரணை அங்க ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் 7ல இருக்கிறார், அவருடைய சொந்த மனையில் இருக்கிறார். இங்க வேணா நீ கேட்கலாம், அனுஷத்தில் இருக்கிறாரேப்பா, அனுஷ நட்சத்திரமா இருக்க, அனுஷத்துல இருந்தா என்ன பண்ணும், விசாகத்துல இருந்தா என்ன பண்ணும், வந்து கேட்டையில இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதை வேணா கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ அந்த செவ்வாயானவரு விசாகத்துல இருந்தா, குருடைய நட்சத்திரத்துல இருந்தா அது குரு மங்கள யோகத்தை கொடுப்பார். அப்ப நம்ம பெரும்பாலும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பாக்குற அன்னைக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு வர நேரம் நல்ல நேரமா, சூப்பரா இருக்குமா, வளர்ச்சியா இருக்குமா, அட்டகாசமா இருக்குமா? நீங்க என்ன கேட்கணும்? இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கொண்டு போய் இந்த மாப்பிள்ளை வர நேரம் நல்லா இருக்குமான்னு கேட்டா என்னங்க சொல்றதுன்னு கேட்கும். பொண்ணையே கேட்டுட்டு இருந்தா எப்படி? பொண்ணை பார்த்தவங்கள அடிமையா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமா? இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அந்த மாப்பிள்ளை ஜாதகத்தை வாங்கிட்டு போய் மாப்பிள்ளை வர நேரம் நல்ல நேரம்னு சொன்னாதான் கட்டிக்குவாங்களா? சமுதாய ரீதியா சிந்திக்கணும், சௌரியத்துக்கு பேசக்கூடாது. நான் அன்னைக்கே சொல்றேன், அந்த நூல்கள் எழுதுறவனா ஆம்பளைங்க, அதனால சௌரியத்துக்கு பொம்பளை எழுத்து விட்டு தான் எழுதியிருப்பான். டைரக்டர் சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரமான குருடி நட்சத்திரம் செவ்வாய் ஏறினா அவருக்கு குருமங்கள யோகம். அப்ப வரக்கூடிய மணவன் யோகசாலியா இருப்பாரு, ஆல்ரெடி யோகசாலியா தான் இருப்பாரு. இந்த கணவர் இந்த மனைவியுடைய வீட்டாரையும் அந்தஸ்தையும் எடை போடுவாரு. எனக்கு ஈக்குவல் வசதி இருக்கிறாங்களா, என்ன பண்ணுவீங்க? பொண்ணு நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா தான் இருக்கும், வசதி வாய்ப்பா இருப்பாங்களா, ஒரே பொண்ணா இருக்குமா, இவன் கேக்குறான், இப்படி கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குவலா இருக்க பையன் ஏற்கனவே யோகசாலி தான். இந்த கல்யாணம் பண்ண அந்த யோகம் குறையுமா குறையாதங்கிறத பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு எந்த விதமான யோகம் இருந்தா அந்த யோகம் குறைஞ்சு போயிடும், யோகம் இருந்தா டபுள் ஆயிடுச்சு. யோகம் முன்னே நிறைய வீட்டுகளை சொல்லியிருக்கேன், குருச்சந்திர யோகம், குருமக்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். வாழ்க்கையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாமே ஜெயிக்கிறாங்க. ஒரே வேலைய 2 பேரும் செய்யறாங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறார், தோத்து போறாரு. பார்த்துருப்பீங்களா? ஏகப்பட்ட டாக்டர் இருக்கிறாங்க, எல்லாம் MBBS போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா எத்தனை பேர் கஸ்டமர் கிளைண்ட் நிறைய உட்காந்துருக்காங்க, டோக்கன் வாங்கிட்டு. எல்லாம் படிச்சவங்க தான், எல்லாம் திறமைசாலிக்கு தான், எல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்காங்க. ஆனா சாதாரணமா கை தொட்டு பார்த்து காசை வாங்கிட்டு அனுப்புற டாக்டர் கிட்ட ஏகப்பட்ட கூட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் ஜாதகத்தை அந்த யோக பண்றாரு. அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, உங்களை பொறுத்த டாக்டர் எந்த வேலை பார்த்தாலும் காசு சம்பாதிப்பார், டாக்டர் வந்து கூடுதலா சம்பாதிப்பார். உண்மையுமே நல்ல வைத்திய பார்க்குற டாக்டர் போய் நல்லா 1/2 மணி நேரம் பேசி அவங்க எல்லாம் கைடு பண்ணியிருப்பாங்க, நல்லா செக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட நாம என்ன பண்ணுவோம், ஒரு 200 ரூபா கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். போனவொன்னு 200 ரூபா வாங்குறாருயா, அவன் உண்மையும் நல்ல டாக்டர். ஆமா, கரெக்ட். ஜீவா கொஞ்சம் கங்கா மருத்துவமனை போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசுறேன், இதுக்கு முன்னாடி பேசுறது கிடையாது. கங்கா மருத்துவமனை போயிட்டு வர பாருங்க, எல்லா டாக்டரையும் அனலைஸ் பண்ணி டேட்டா போட்டுலாம் வாங்கிட்டேன். அங்க ஒரு 200 டாக்டர் இருக்கிறாங்க. அப்போ ஜாதக ரீதியாக கூட பொறுத்த வரைக்கும் அந்த குருமங்கள யோகம் உள்ள கணவர் வருவார். சரி, அவர் தம்பி கேட்ட மாதிரி அனுஷ நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். யாரு? 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் 7ல இருக்கிறாரு, அனுஷ நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னா, அந்த பொண்ணு என்ன நேரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட் நேரத்துல இருப்பாரு. சரி, இந்தியாவுக்கு தான் பொறுப்பு.
படிங்க. புரியுதா உங்களுக்கு? நேரத்தில் ஆப்போசிட். இது வந்து இப்ப இந்தியாவுக்கு தான் பொருந்தும். ரஷ்யால போய் எப்படி சொல்றது சொல்லுவீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி தான். அமெரிக்கால போய் சொல்லுவீங்களா? ஆப்பிரிக்காலும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்ப இந்த ஜோதிடம் இந்தியாவுக்கு தான் பொருந்தும். இந்த கருத்து நீங்க வெளிநாட்டுல இருந்து பேசுறாங்கன்னா நீங்க யோசனை படி தான் பேசு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அந்த சனியினுடைய உள்ள அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அவரை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளியா இருப்பாரு, வேலை பார்த்துட்டே இருப்பாரு, சம்பாதிச்சுட்டே இருப்பாரு. உழைப்பு ஊதியம் முன்னேற்றம் என்பது கிடையாது. அவரு வஜ்ரம் பண்றாரு, ஜீவன பந்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஜீவன் கேட்டைக்கு போயிட்டாரு வச்சுக்க, அங்க 5ஆம் பாவத்து சொன்ன பலன் கிடைக்கும். கேட்டை ரொம்ப பொறுமையா இருப்பார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் வாசப்படிக்குள்ள ஒண்ணு கேட்பார், வாசப்படி தாண்டி ஒண்ணு கேட்பார். பாதி மறந்துடுவார். எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு பாப்பா சொல்லிட்டாப்புன்னு வச்சுக்க. இந்த பாப்பா சொன்னவன என்ன பண்ணா எல்லாம் தலையாடிட்டு போய் அங்க போய் போன் அடிப்பாரு. அது அந்த மளிகை கடை இருக்கிற அது என்ன சமாச்சாரம், அது மறந்து போயிருக்கான். வர மட்டும் எத்தனை தடவைங்க சொல்றது உங்களுக்கு இந்த பாப்பா. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த புதனுடைய அந்த ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஒண்ணு 7ஆம் இடத்துக்கு எங்க இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு நீங்களே முடிவெடுத்தோம். ஆயிடுச்சா சக்தி? சொல்லலாமா? எப்படி யாரும் சொல்லலாமா? அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம், பேசலாம். ஓகேவா? சரி, ஓகே. அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நமக்கு 7 பாவங்கள் இருக்கு. நல்ல தகவல் முடிக்க சொல்றாரு. அதாவது ஒரு ஜாதக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் யோக பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த யோக பலன் நிர்ணயம் பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா, நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த குருச்சந்திர யோகம் இருக்குதா, குருமங்கள யோகம் இருக்குதான்னு பார்க்கணும். மற்ற யோகங்கள் இயற்கையிலே கிடைக்கக்கூடியது, தற்காலிகமாக கிடைக்கக்கூடியது, கோச்சார ரீதியாக கிடைக்கக்கூடியது. எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன் உள்ள ஜாதகம், அவன் கூலி வேலை பார்த்தாலும் சரி, அவன் பெரிய வேலை பார்த்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க, எந்த மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி உள்ளவனுக்கு திருமணம் செய்யும் போது நல்ல மணமகனா, நல்ல ஒடுக்கமானவனா, நல்ல ஆயுள் இருக்கா, அவனுக்கு புத்திரபாகி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில இந்த பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து ரொம்ப சூப்பரா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற தகவல். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவருடைய கண்டிப்பாக நன்றி, வாழ்த்துக்கள்.